ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஏ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதான் நடந்த 2025 குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எதை படிக்கிறதுனே தெரியல. ஏன்னா சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க, ஆனால் எங்கேருந்து கேட்குறாங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டுது. தமிழ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. இதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிக்காமல் இருக்கிற டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் கூட இயல் 1 இயல் 2 நான் படிச்சுட்டு அது வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 11th 12th தான் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி கிட்ட வாங்கினேன், அந்த புக்கு வாங்கினேன். அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட +1 +2 புக்கு இல்லாததுனால நான் இந்த புக்கை வச்சே படிச்சுக்கிறேன். உங்கள்கிட்டயும் புக்கு இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள், நிறைய புக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுரேஷ் அகாடமி புக் தான் யூஸ் பண்ணுறேங்க. என்கிட்ட வந்து ஸ்கூல் புக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு பார்த்து எல்லாமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து சிலபஸ் எழுதி வச்சுருக்கேன்ல, அதை பார்த்து ஒரு டாப்பிக்னால் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சம்முமே நான் போட்டு பார்ப்பேன். இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பசங்களெல்லாம் பார்த்துட்டு படிக்கிறது அப்படின்றது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை 25 எக்ஸாமு. இருந்தாலும் சரி, அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் என் கூட படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான வீடியோலாம் நான் போடுவேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஷார்ட்டாக போடலாம், உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸு ஃபுல்லாகவே நான் சொல்லித்தரேன். ஒரு பார்ட் 2 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே போதும், ஃபுல்லாகவே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ தான் பசங்க தூங்கினாங்க. சரி, வெளியே போய் அப்படியே கீரை கிள்ளலான்னு போனேன். மழை வர மாதிரி இருக்குது. அதனால் சரி வேண்டாம், கிள்ள வேண்டாம் அப்படின்ட்டு கீரையை மட்டும் பார்த்தேன். நல்லா இருக்கா அப்படின்னு, கிள்ளலாமா வேணாமான்னு பாருங்கள். இது நான் போட்ட கீரை தான். கொஞ்ச நேரம் படிப்பேன், மீதி டைமில் வந்து இந்த மாதிரி கீரை விதைக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் எதனா சின்ன சின்ன வேலைலாம் அதெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். பூசணிக்காய் கொடி கூட போட்டிருக்கேன் பக்கத்துலேயே. அதில் காய் நிறையா அறுத்துட்டேன். இன்னும் 2 3 காய் பிஞ்சாக இருக்குது, அதெல்லாம் பெருசாகட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். என்னுடைய வீடியோவை இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிஎன்ஆர் போடுறேன், எஸ்ஐ போடுறேன். ஓகே.